அல்லது பாஜக அல்லாத ஒரு அணியை அமைத்து திமுகவை எதிர்க்கவில்லை. பாஜகவை தோளில் சுமந்து கொண்டு வருகிறது. இது இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய தீங்கை விளைவிக்கும். அதிமுக போர்வை போர்த்துக் கொண்டு வருகிற பாஜகவை தமிழ்நாட்டில் அனுமதிக்கலாமா? நேரு என்று விடலாமா? காரு என்று விடலாமா? அதற்காகத்தான் திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கைகளை உருவப்பட்டிருக்கிறார். ஏன் அதிமுகவோடு போக வேண்டியதுதானே, விஜயோடு போக வேண்டியதுதானே? திருமாவளவன் ஏன் திமுகவுக்கே முட்டு கொடுத்து நிற்கிறாரு? 6 சீட்டுக்கு 8 சீட்டுக்கு இப்படி சில பேர் விமர்சனம் செய்கிறார். அவர்கள் செய்கிற விமர்சனத்திற்காக நான் பதில் சொல்லவில்லை. என்னை நம்பி களத்தில் இருக்கிற உங்களுக்காக நான் விளக்கம் சொல்ல, என் தலைமையை ஏற்றி என்னோடு பயணிக்கிற உங்களுக்கு விளக்கம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆசை காட்டி தோண்டிவிட்டு திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவனை வெளியேற்றி நடுத்தரவிலே நிப்பாட்டுவதுதான் அவர்களின் நோக்கம். 20 சீட்டு 30 சீட்டு. ஏன் விஜயோட போனா ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு. உடனே திருமாவளவன் மயக்கமடைந்து மயங்கி வெளியே வந்துவிட்டால் திருமாவளவனையும் வீழ்த்திவிட முடியும், திமுகவையும் வீழ்த்திவிட முடியும். ஒரு ஆளுங்கட்சியோடு, அதிகார வலிமையுள்ள கட்சியோடு திருமாவளவன் பயணிப்பதே பலருக்கு பிடிக்கவில்லை. ரூலிங் பார்த்து முதலமைச்சர் நெருக்கமா இருக்கிறான். இதுவே பல பேருக்கு கண்ணை கொடுத்து, இதுவே பல பேருக்கு எரிச்சல். எங்கே இவன் தனித்து வளர்ந்து விடுவானோ என்கிற பொறாமை. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. இவர்கள் வெளியே வர சொல்லுவது உண்மையான அக்கறையில் அல்ல. திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவது அதுதான் அவர்களின் நோக்கம். திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதன் மூலம் என்ன சாதிக்க விரும்புகிறார்கள்? அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அடுத்து பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிடும். கொல்லைப்புற வழியாக சிவசேனாவை வளைத்து போட்டு சிவசேனாவோடு சேர்ந்து மகாராஷ்டிராவிலே ஆட்சியை சிவசேனா கைப்பற்றியதாக சொல்லி பிறகு அதை உடைத்து பாஜக அங்கே கோலோச்சியது. இதுதான் வரலாறு. இப்படித்தான் வடமாநிலங்களிலே பாஜக கூட்டணி கட்சிகளையே உடைக்கிற அனைத்து செயல்களையும் செய்திருக்கிறார்கள். அதுதான் அதிமுகவுக்கு நடக்கும். தப்பித்தவரை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 2 மாதம் கூட எடப்பாடியாரால் அந்த இருக்கையிலே அமர முடியாது. பாஜகவினர் அவரை தூக்கி எறிந்து விடுவார்கள். காரைக்குடி ராஜாவோ, ஆட்டுக்குட்டி அண்ணாமலையோ, தமிழிசை சவுந்தரராஜனோ, நரினா நாகேந்திரனோ யாரோ ஒருவரை அந்த இடத்திலே அமர வைப்பார்கள். இதுதான் நடக்கும். இது எடப்பாடிக்கும் தெரியும். அதனால்தான் அவர் என்ன நினைக்கிறார்னா, ஆட்சி வேண்டாம், எதிர்கட்சி தலைவராக இருந்தா போதும் அப்படிங்கிற கணக்கில பிஜேபி சேர்ந்திருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பே எதிர்கட்சி தலைவர் தான், முதலமைச்சர் கிடையாது. ஆனால் அவருக்கு துணை செய்ய நண்பர் விஜய் வந்திருக்கிறார். அவருடைய ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்துவதுதான். என்னுடைய எதிரி திமுக என்கிறார். நான் கேட்கிறேன், திமுகவை வீழ்த்திவிட்டு அந்த இடத்தில் விஜய் வந்துவிட முடியுமா? முதலமைச்சராக வந்து அமர்ந்துவிட முடியுமா? கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் அவர் முதலமைச்சர் ஆகிவிட முடியுமா? அவருக்கே தெரியும் ஆக முடியாது என்று. ஏன் பெரம்பூரிலே ஜெயிப்பாரா என்பது கேள்விக்குறி. அவருக்கே சந்தேகம். அதனால்தான் திருச்சி கிழக்கிலும் விண்ணப்பம் போட்டிருக்கிறார், போட்டியிடுகிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் மட்டும் போட்டியிடுகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடியில் மட்டும் போட்டியிடுகிறார். நண்பர் விஜய் எல்லோரையும் விட பெரிய மக்கள் சக்தி உள்ளவர். ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டியதுதானே. பெரிய சினிமா ஹீரோ, 500 கோடி 800 கோடி வருமானத்தை விட்டு விட்டு வந்திருக்கிறார். செல்லும் இடமெல்லாம் லட்சக்கணக்கிலே மக்கள் திரளுகிறார்கள். சரி, பெரம்பூரில் மட்டும் போட்டியிட வேண்டியதுதானே. ஏதேனும் ஒரு ஊர்ப்புறத்தில் ரூரல் ஏரியாவில் ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டியதுதானே. எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டியிலே போய் நின்றாரா இல்லையா? எம்ஜிஆரை போல ஏன் ஆண்டிப்பட்டியிலே போய் நிற்க வேண்டியதுதானே. அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற 2 இடமும் அர்பன் சிட்டி. ஒன்னு சென்னை, இன்னொன்னு திருச்சி.
அவருக்கே சந்தேகம். அவருடைய நோக்கம் என்ன? இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அல்லது திமுகவை வீழ்த்தணும் என்று ஆசைப்படுவது உங்களுடைய உரிமை. ஏதோ உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். ஏதோ அந்த திமுக மீது உங்களுக்கு ஒரு வெறுப்பு, அதுக்கு எங்களுக்கு காரணம் தெரியாது. வெறும் அரசியல் காரணமா அல்லது வேறு காரணமா நமக்கு தெரியாது. அப்படி திமுகவை நீங்கள் வீழ்த்திவிட்டு அந்த இடத்திலே யாரை அமர வைக்க போகிறீர்கள்? உங்களால் வர முடியாது. அப்படி என்றால் யாருக்கு சாதகம் செய்ய விரும்புகிறீர்கள்? இதுதான் அவருடைய கேள்வி. அதற்கு ஒரே வாய்ப்பு, திமுக வீழ்த்தப்பட்டால் அதிமுக பாஜக தான் அந்த இடத்திற்கு வர முடியும். அதிமுக வந்தாலும் பாஜக வந்தாலும் ஒன்றுதான், எடப்பாடி வந்தாலும் மோடி வந்தாலும் ஒன்றுதான். ஆக மறைமுகமாக பாஜகவுக்கு உதவி செய்வதுதான் நண்பர் விஜயின் நோக்கம். இது உண்மையா இல்லையா? இதுதானே அரசியல் கணக்கு. இதை மீறி வேறு நிகழ முடியுமா? அது ஒரு மிராக்கிளா நடக்கும். அவர் உடனே முதலமைச்சராவதற்கு எம்ஜிஆரா என்ன? அது அந்த காலம். எம்ஜிஆர் கூட இந்த காலத்தில் கட்சி தொடங்கி அப்படி வந்துவிட முடியாது, ஒரே ஸ்ட்ரோக்ல வர முடியாது. ஏன்னா இப்ப ஊர்ல ஒவ்வொருத்தரும் அரசியல் பேச கத்துக்கிட்டான். சோசியல் மீடியா, அரசியல் விழிப்புணர்வு இருக்கு. திருமாவளவன் உள்ளத்திலிருந்து பேசுறானா உதட்டில இருந்து பேசுறானா ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். எடப்பாடி இதுக்காக பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கிறார் என்பதை சாதாரண டீ கடையில் உட்கார்ந்து பேசுவான். அரசியல் விழிப்புணர்வு வந்து விட்டது. அப்படிலாம் வெறும் சினிமா கிரேஸ்ல எல்லாரும் தூக்கி உடனே முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்க மாட்டாங்க. அதிகபட்சம் 10% 12% ஓட்டு கிடைக்கும். ஆட்சிக்கு வர முடியாது. இந்த தொகுதியில் தாவேக வேட்பாளர் வெற்றி பெற்று விடுவாரா? நீங்க ஓட்டு போடுறீங்க, ஊருக்கு 50 ஓட்டு போடுறீங்க, 100 ஓட்டு போடுறீங்க. தாவேக வேட்பாளர் வெற்றி பெற்று விடுவாரா? ஓட்டு தான் பிரிக்கிறார். யார் ஓட்டு பிரிக்கிறார்? யாருக்கு ஆதரவாக பிரிக்கிறார்? அவர் உண்மையிலேயே அவங்க டார்கெட் என்னன்னா முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்டியன் ஓட்டும் பிஜேபி இருக்கிறதுனால ஏடிஎம்கேக்கு போறதில்லை, திமுகவுக்கு தான் போகுது, திமுக கூட்டணிக்கு தான் போகுது. அதை தடுக்கணும், அதை பிரிக்கணும். அதுக்கு என்ன வழி? நாங்க ஒரு கூட்டணியா ஆயிட்டோம், ஏடிஎம்கே பிஜேபி. அதனால எங்களுக்கு அவங்க போட மாட்டாங்க, பெரும்பான்மையா போட மாட்டாங்க, கொஞ்சம் பேர் போடுவாங்க. அப்படி கொஞ்சம் பேர் போடுற ஆளு இருக்கிறாங்க. வேலூர் இப்ராஹிம் மாதிரி ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பிஜேபியில் ஒரு நபரால் இருக்க முடிகிறது என்றால் அவர் இஸ்லாமியராக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இஸ்லாமியர் வெறுப்பு அரசியலை உலகம் முழுவதும் தெரியும். பாஜக இஸ்லாமியர்களை வெறுக்கிறது, கிறிஸ்தவர்களை வெறுக்கிறது. பாபர் மசூதியை இடித்த கட்சி கொஞ்சம் கூட மானம் சூடு சொரணை இல்லாத ஒரு நபர் அந்த கட்சியில் போயிருக்கலாம். அப்படி சில பேர் ஓட்டு போட தான் செய்வாங்க. பெரும்பான்மையான இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பாஜக இருக்கிற அணிக்கு வாக்களிப்பதில்லை. அப்போ முஸ்லீம் வாக்குகளையும் கிறிஸ்தவர் வாக்குகளையும் திமுக அணிக்கு போக விடாமல் தடுப்பதற்கு என்ன வழி? தம்பி வா, நெல்லு, தனி கட்சி நடத்து, அந்த ஓட்டெல்லாம் கொஞ்சம் பிரிச்சு கொடு. ஒரு 300 ஓட்டுல 400 ஓட்டுல ஒவ்வொரு தொகுதியில் நாங்க ஜெயிச்சுடுவோம். இதுதான் மோடி கணக்கு, இதுதான் விஜய் களத்திற்கு வந்திருக்கிற கணக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா பிஜேபியை தனிமைப்படுத்திவிட்டு அதிமுகவோடு சேர்ந்து திமுகவை எதிர்த்திருக்க வேண்டும் விஜய். அதுதான் உண்மை. திமுகவை வீழ்த்துவது ஒரு நோக்கம், ரைட். கொள்கை எதிரி பாஜக, அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும். முதல் ஆளா போய் அண்ணா திமுக கூட்டணி வைத்திருக்க வேண்டியது தானே. எந்த தேர்தல் நீங்க 2வது இடத்துல கூட இருந்து எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குற நான் எனக்கு ஒரே நோக்கம், திமுகவை ஆட்சிக்கு வரவிடக் கூடாது, அதே நேரத்தில் பிஜேபி வளரவிடக் கூடாது. அதனால நான் எடப்பாடி அவர்களே உங்களோடு கைகோர்க்கிறேன், எனக்கு 100 இடம் கூட போதும், நீங்களே முதலமைச்சரா இருங்க. ஏன் அப்படி சொல்ல முடியல விஜய் அவர்களால்? எது தடுக்குது? அதிமுகவும் விஜயும் சேர்ந்திருந்தால் கூட்டணி கணக்கே மாறி இருக்குமா இல்லையா? பிஜேபியை தனிமைப்படுத்தி இருக்க முடியுமா இல்லையா? அதை செய்யாமல் நான் தனித்துதான் இருப்பேன், முதலமைச்சர் ஆவேன். அது எப்படி முடியும்? ஒரே ஸ்ட்ரோக்ல எப்படி சிக்ஸர், எத்தனை முறை சிக்ஸர் அடிக்க முடியும்? குவார்டர் ஃபைனல்ல ஜெயிக்காம, செமி ஃபைனல்ல ஜெயிக்காம எப்படி டைரக்டா ஃபைனலுக்கு வர முடியும்? நீ இன்னும் ஆட்டத்திலே இறங்கலையே, ஃபர்ஸ்ட் ஆட்டமே ஆடலையே, அப்புறம் தானே குவார்டர் ஃபைனலுக்கு வர முடியும். இந்த கட்சி நிக்காத கட்சியாச்சு, எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாத, அன்டெஸ்டட், அன்ப்ரூவ்ட், எத்தனை சதவீத வாக்கு தெரியாத, எப்படி எடுத்த எடுப்பிலேயே ஒரே மூச்சு
முதலமைச்சராகிவிட முடியும். தன்னால் ஜெயிக்க முடியாது, ஆட்சிக்கு வர முடியாது, முதலமைச்சராக முடியாது என்பதை தெரிந்திருந்தும் திமுகவை வீழ்த்துவேன் என்றால் அந்த இடத்திலே யாரை அமர வைக்க பார்க்கிறீர்கள்? இதுதான் எங்கள் கேள்வி. இதற்கு நண்பர் விஜய் பதிலளிப்பாரா? வாய்ப்பே இல்லை. தோழர்களே, விஜய்க்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாகத்தான் அமையும். இரட்டை இலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவைத்தான் வலிமைப்படுத்தும். இந்த நிலையில்தான் அந்த நாசகார சக்திகள், ஜனநாயக விரோத சக்திகள், வெறுப்பு அரசியலை பரப்பும் நச்சு சக்திகள் தமிழ்நாட்டில் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் இன்றைக்கு தேமுதிகவும் திமுக கூட்டணிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. 2021 தேமுதிக அவங்களோட இருந்தாங்க. இப்ப மறுபடியும் எடப்பாடி கூப்பிட்டார். ஆனால் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேர்ந்திருக்கிறார். இது தமிழ்நாட்டு அரசியலில் நிகழ்ந்திருக்கிற ஒரு புதுமை. அந்த கூட்டணியில் இருந்து ஒரு கட்சி இந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறது. இந்த கூட்டணியில் இருந்து அந்த கூட்டணிக்கு யாரும் போகும். அந்த கூட்டணியில் இருந்த பாமக இப்போது இரண்டாக உடைந்து ஒரு அணி அந்த கூட்டணியிலே இருக்கிறது, இன்னொரு அணி அதை கடுமையாக எதிர்க்கிறது. அதுவும் கடுமையாக எடப்பாடியை விமர்சனம் செய்த தலைவர் அன்புமணி அவர்கள். ராமதாஸ் என்று சொல்லக்கூடாது, ஏன்னா அவை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அன்புமணி ராமதாசும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு நாம சொல்லக்கூடாது. பாமக ஒரு பிரிவின் தலைவர் அன்புமணி அவர்கள் எடப்பாடியை எப்படியெல்லாம் பேசினார் என்று யூடியூபிலே பார்க்கலாம். அதே போல டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடியோடு கூட்டணி வச்சா நான் தூக்கு மாட்டி செத்துரு வேண்டாம். இப்ப அண்ணன் தம்பி சண்டைங்கிறார். பொருந்தா கூட்டணி அதிமுக பாஜக. பெரியாரை ஏற்காத கட்சியும் பெரியாரை கொள்கை ஆசானாக கொண்ட கட்சியும் எப்படி கூட்டணி சேர முடியும்? பாஜக பெரியாரை ஏற்குமா? பெரியார் படத்தை அச்சிடுமா? பெரியாரை ஒரு தலைவராக இன்றைக்காவது அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அண்ணாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அண்ணா சொன்ன மாநில சுயாட்சியை ஏற்கிற கட்சியா பிஜேபி? இருமொழி கொள்கையை ஏற்கிற கட்சியா பிஜேபி? அதிமுகவும் பிஜேபியும் முரண்பட்ட கொள்கைகளை கொண்ட கட்சி, பொருந்தா கூட்டணி. அதிமுகவும் அன்புமணி பாமகவும் முரண்பட்ட கட்சிகள், பொருந்தா கூட்டணி. அதிமுகவும் டிடிவி தினகரனும் முரண்பட்ட சக்திகள், பொருந்தா கூட்டணி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிற கூட்டணி கட்சிகள் மதசார்பின்மைக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தெடுத்த அரசமைப்பு சட்டத்தில் உயிர் மூச்சு கோட்பாடாக மதச்சார்பின்மைக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அப்போதே இந்த கூட்டணிக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று பெயர் வைத்திருக்கிறார். எவ்வளவு தொலைநோக்கு பார்வை உள்ளவர், கோட்பாட்டு புரிதல் உள்ளவர், அரசியல் பொறுப்புள்ளவர். அந்த தலைவரின் வாரிசாக இன்றைக்கு கருத்தியல் வாரிசாக அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதச்சார்பின்மைக்காக நம்மை எல்லாம் ஒருங்கிணைத்து நிற்கிறார். இடதுசாரிகள் இங்கே ஏன் நிற்கிறோம்? மதச்சார்பின்மைக்காக. காங்கிரஸ் கட்சி இங்கே ஏன் நிற்கிறது? மதச்சார்பின்மைக்காக. மதச்சார்பின்மை கொள்கையால் தான் இந்திரா காந்தி கொல்லப்பட்டார், காந்தியடிகள் கொல்லப்பட்டார். அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை திருத்தம் செய்து மதச்சார்பின்மை என்கிற செக்யூலரிசத்தை இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார். மதச்சார்பின்மை கோட்பாட்டில் காங்கிரசுக்கு ஒரு உறுதிப்பாடு உண்டு. அதனால் தான் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஆகவே இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், அரசின் சாதனைகள் தொடர வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமான காரணமோ அதை போல தமிழ்நாட்டை இந்த நாசகார சக்திகளிடமிருந்து, சங்பரிவார் கும்பலிடமிருந்து, சமூக நீதி விரோத சக்திகளிடமிருந்து, சமத்துவ விரோத சக்திகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்களை நாடி வந்திருக்கிறோம். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடர வேண்டும். தமிழையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் பாதுகாத்திட வேண்டும். அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர் அரக்கோணம் தொகுதியில் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். அவர் இந்த ஊருக்காரர், இவருடைய அம்மா பிறந்த ஊர் ஷாநகர், அவருடைய அம்மாவின் அம்மா பிறந்த ஊர் ஷாநகர்.
ஆகவே அவருடைய தந்தை இந்த மண்ணிலேயே சுற்றி சுற்றி வந்தவர். இந்த சிலையை வைப்பதில் கூட அவருடைய பங்குதான் மகத்தானது என்பதை தோழர்கள் இங்கே சுட்டிக்காட்டினார்கள். இச்சிப்புத்தூருக்கு போனேன், அங்கே இருந்து தோழர்கள் சொன்னார்கள், இந்த அம்பேத்கர் சிலையையும் தலித் ஏழ்மலைதான் நிறுவினார் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த மண்ணுக்கு அந்நியமானவர் அல்ல. எதிர் கருவில் ஒரு உறுதியை தருகிறேன், நீங்கள் இவரை தேர்ந்தெடுத்து வெற்றி பெறச் செய்தால் அரக்கோணத்திலேயே தங்குவார், உங்களோடையே தங்கியிருப்பார், 5 ஆண்டு காலம் அரக்கோணத்திலேயே வாழ்வார். உங்கள் கோரிக்கைகளை, உங்கள் குரலை சட்டமன்றத்திலே ஒலிப்பார், பிரதிபலிப்பார். அவருக்கு உங்கள் நல்லாதரவை, பேராதரவை வழங்குங்கள். பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம். நன்றி, நன்றி, நன்றி. தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பாடச்சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். தமிழர் அண்ணன் திருமாவளவன் பாறை சின்னம், பாறை சின்னம். நமது பைந்தமிழ்நாடு இந்திய மணி 9 ஆச்சு. இந்த 2 இடத்துக்கு போல வேகமாப்பாங்க. தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பாடச்சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அரக்கோணம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் எழில் கரோடின் அவர்களுக்கு பாடச்சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற நாயகன் எழுச்சி தமிழர் வந்து கொண்டிருக்கிறார். பாடச்சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர்